ஹாய் மக்கா, நம்ம இடத்துல கீழே ஒரு இடத்துல கொஞ்சம் தண்ணி ஊற்று உண்டு. ஊற்றுனா எப்படி தானாகவே தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சேன். இன்னைக்கு தண்ணி ஊறி இருக்கான்னு பார்ப்போம். இந்த இடத்த ஒரு 5 அடிக்கு தாத்தா கண்டிப்பாக தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல மிஷின் வச்சு கட் பண்ணி அப்படி பண்ணேன். அப்போ கொஞ்சம் தான் கட் பண்ண முடிஞ்சுது, நல்லா கட் பண்ண முடியல. இப்போ வேறு மிஷின் வாங்கணும். அது எக்ஸ்பென்சிவான மிஷின் ஆகும். அது 25-30,000 ரூபா ஆகும். அப்போ எக்ஸ்பென்சிவான மிஷின்றதுன்னா அப்போ இந்த பாறைகளை அப்படியே கட் பண்ணி இதில் ஒரு பெரிய கிணறு மாதிரி ஆக்கிட்டோன்னா கண்டிப்பாக தண்ணி நிறைய இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு அட்டை ஊந்துட்டுருக்கு. நமக்கு விவசாயத்துக்கெல்லாம் இந்த தண்ணி எடுக்கலாம். பெருசாக ஒரு கிணறு மாதிரி கட் பண்ணி இந்த இடத்துல வச்சா கட் பண்ணி எடுத்தால் கண்டிப்பாக தண்ணி இருக்கும் இந்த வெயிலையும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் நமக்கு நினைக்கிறீங்க? இந்த தண்ணி அங்கேருந்து வந்ததில்லை, இந்த இடத்துலேருந்து ஊற்று. இந்த இடத்துல சின்ன சின்ன கசிஞ்சு வரக்கூடியது. அப்போது இந்த தண்ணி அங்கே உள்ளேருந்து வருது. பார்த்திங்கன்னா தெரியுதா? இங்கே வருங்க, ட்ராப்பாக உழுது வருங்க. பார்த்தீங்களா? இப்போ அங்கேருந்து தான் இந்த தண்ணி வருது. அப்போது இந்த தண்ணி இங்கேருந்து வருது இதுலேருந்து. அப்போ சரி மக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நம்ம ஒரு பெரிய மிஷின் வாங்கணும்னு ஒரு ஆசை தான். அப்போது கூடிய சீக்கிரம் பெரிய மிஷின் வாங்கி அதை கட் பண்ணி ஒரு 5 அடி இல்லைன்னா ஒரு 6 அடி தாத்தா கண்டிப்பாக தண்ணி இருக்கும். அப்போ விவசாயத்துக்கெல்லாம் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 3 கிலோமீட்டருக்கு அந்த சைட்லாம் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போது அந்த விளக்காரங்க அது வேற ஒரு காட்டு விலையாகும், யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ அந்த விளக்காரங்க என்னைக்கு வந்து உருவி விட்றாங்கன்னு தெரியாது. உருவி விட்டால் நமக்கு தண்ணி இல்லை. அதனால் நம்ம இதை கண்டிப்பாக உடச்சி வெட்டி பாறைகள் பிளந்து எடுக்க வேண்டியதான். பாறைகளுங்க இப்போ வெடி வைக்கக்கூடாது. தமறுனா வெடிகுண்டு வைக்கக்கூடாது. எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். சரி மக்கா, அப்போ கண்டினியூஸாக நம்மளை பாருங்கள், சரியா?